Hi guys, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மகாராஜா கம்பெனில இருந்து 8-bit மோனோ போர்டு பத்தி பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத இந்த வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஆடியோ இன்புட் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த போர்டில் நமக்கு வந்து தெளிவாக மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மூலிமா வந்து நாம ஆடியோ இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். பொதுவாகவே இது போல இருக்கிற எல்லா போர்டுலையும் நம்ம ஏதாவது ஒரு இன்புட் தான் நம்ம கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் சைடு இல்லைனா ரைட் சைடு நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். நம்ம வந்து லெஃப்ட் சைடும் தென் ரைட் சைடும் ரெண்டு இன்புட்டும் நம்ம மோனோவாக கொடுக்கணும்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்தோம்னா 1K ரெஜிஸ்டர் வந்து நம்ம சால்டரிங் பண்ணிவிட்டு அதை நம்ம பேர் பண்ணி மோனோவாக வந்து நம்ம இதுக்கு இன்புட் வந்து கொடுக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. 100% நமக்கு வந்து அவுட்புட் வந்து வேறு லெவல் இருக்குன்னு சொல்லலாம். டோட்டலாகவே இதில் வந்து 3 சாய்ஸ் தான் இருக்கும். நமக்கு மோனோ போர்டுன்றதால ஆடியோ இன்புட் கொடுப்போம், அடுத்ததாக பவர் இன்புட் கொடுப்போம், அடுத்ததாக ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் எடுத்துப்போம். 3 ஆப்ஷன் தான் இருக்கும் மோனோ போர்டுனாவே. இதுக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் நம்ம வந்து கொடுக்கலான்னு பார்த்தோம்னா 28 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரெட்டிஃபயர் போடும் போது குறைஞ்சபட்சம் நமக்கு 45 வோல்டேஜுக்கு மேலே வரும். அவுட்புட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். குரூப்போடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு கூட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டு டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பவர் இன்புட் வந்து பார்த்தோம்னா இந்த போர்டில் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வோல்டேஜ், கிரவுண்டு, மைனஸ் வோல்டேஜ் தெளிவாக இந்த போர்டில் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம டைரெக்டாக ஸ்பீக்கர் அவுட்புட்டு எடுத்துக்கலாம். பக்கவான ரிசல்ட் இருக்குது. நமக்கு உண்மையிலே ஹார்ட் பீட்டை அடிக்கிற அளவுக்கு ரிசல்ட் வேணுன்றவங்க இந்த போர்டு வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாத இதில் யூஸ் பண்ணியிருக்க ஈச்சிங் பிளேட் பார்த்தீங்கன்னா போர்டு வந்து அதிகமான ஹீட் ஆனாலுமே கூட ரிலீஸ் பண்ணுறதுக்காக நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லா பக்கவான குவாலிட்டியில் வந்து ஈச்சிங் பிளேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த மோனோ போர்டை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 12 இன்ச்சு சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா பக்கவான ரிசல்ட் கொடுக்கும் இந்த போர்டு வந்து. ஃப்ரண்ட் அண்டு பேக்குக்கு வந்து ஈக்குவலாக வந்து சேமாக வந்து எனக்கு சப்பு வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். அதே சமயத்தில் இப்போ 15 இன்ச்சு அப்படி இல்லைனா 16 இன்ச்சு சப்பு வந்து சிங்கிளாக ஏதாச்சும் ஒன்றா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது. பக்கவாக இருக்குது. ஒரு சிலர் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாக சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 45 அப்படி இல்லை 50 சொல்கிறாங்க. அதுபோல் டிரான்ஸ்ஃபார்மர் போடும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தோம்னா ரெட்டிஃபயர் பண்ணும்போது அது நமக்கு வந்து 100 வோல்டேஜ் கிட்ட போயிடும். அதுபோல் போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து போர்டு வந்து ஓவராக ஹீட் ஆகும். அதனால் அதுபோல் மிஸ்டேக்லாம் யாரும் பண்ணாதீங்க, ஓகேவா? அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 28 15 ஆம்பியர் போட்டாலே உங்களுக்கு போதியமாக இருக்கும். அதிகபட்சம் 30 போடலாம். ரிசல்ட்டு ரொம்பவே பக்கவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஹோம் தியேட்டர் எஃபெக்டில் எனக்கு ஹார்ட் பீட் அடிக்கிற அளவுக்கு சப்பு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து தாராளமாக இந்த போர்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுறவங்க எத்தனை பேர் இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே ஆடியோவுக்கோ சரி இல்லை சப்புக்கோ சரி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்க கமெண்ட் பார்க்கும்போது அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா, அதனால் சொல்கிறேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து 16 பெட்டில் இருக்கிற போர்ட்ஸ்லாம் நம்ம வந்து ரிவ்யூ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய்ட்டு வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அவைலபிள் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த போர்டுக்கு வந்து நீங்கள் எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ரைட் சரௌண்டு ரேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டோட்டலாக நீங்கள் 8 இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டாலுமே இந்த போர்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பக்காவான ரிசல்ட் இருக்குங்க. எந்த ஒரு நாய்ஸும் இல்லாத பேஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் அப்படியே ஹார்ட் பீட் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது. பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. போர்டு வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போர்டிலே வந்து நமக்கு வந்து 1500 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ வாட்ஸ் இந்த போர்டில் கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 500 வாட்ஸ் தான் நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும், ஓகேங்களா? போர்டு வந்து எந்த ஒரு ஹீட்டும் ஆகலை, பக்காவாக இருக்குது. அதாவது 28 15 ஆம்பியர் இது போல் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு கீழே கம்மி பண்ணும்போது போர்டு வந்து ஹீட் ஆகலாம். எரர் வந்து உங்கள் மேலே தான் இருக்கும், ஓகேவா? நாங்கள் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட நான் அதனுடைய வோல்டேஜ் கரெக்டாக சொல்லிட்டுருக்கேன். ஒரு சிலர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்காமே வந்து வோல்டேஜ் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நாம் வந்து பார்த்தோம்னா டோட்டலாகவே நம்ம இதை ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம உங்கள்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தென் இதில் யூஸ் பண்ணியிருக்க மார்க்ஸ்பெட் வந்து பார்த்தாச்சுன்னா 5200 இந்த மார்க்ஸ்பெட் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே. ரிசல்ட் வந்து ரொம்பவே பக்காவாக நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ பஸ்ஸு, லாரி, காரு, டாடா ஏசி, ஆட்டோ இது போலலாம் நீங்கள் வந்து
அதாவது யாராச்சும் போனால் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக இந்த போர்டெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரு 5 அடிக்கு வந்து வைப்ரேட் ஆகும், அந்த அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. எரர்னு பார்த்தாச்சுன்னா அந்த அளவுக்கு இல்லைங்க, பக்காவாக தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போது ஸ்பீக்கர்னு பார்த்தாச்சுன்னா 10 இன்ச்சில் வந்து நம்ம அட்டன் டைமுக்கு 2 போட்டுக்கலாம், நல்லா இருக்குது. நீங்கள் வந்து நல்லா இதில் வாட்ச் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கருக்கும் சப்புக்கும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. சப்பு வந்து 2 போட்டுக்கலாம், அதாவது 1 போட்டாலே போதிக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈவனாக எனக்கு வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக இந்த போர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்புக்கு 2 சப்பை வந்து அட்டன் டைமில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. அதுவே எனக்கு ஸ்பீக்கருக்கு வேணும்னா நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நீங்கள் 10 இன்ச் வரைக்குமே போடலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. 2 ஸ்பீக்கர் பேர் பண்ணி போடலாம். ஆம்பிளிஃபையர் பொதுவாகவே செய்யும் போது நீங்கள் வந்து அதில் இருக்கிற கிரவுண்டு வந்து பக்காவாக வந்து எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலே போதும், நமக்கு ஆடியோ ரிசல்ட் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் பக்கவாக இருக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ப்ரோ என்னுடைய ஆம்பிளிஃபையரில் வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது. பொதுவாகவே இது போல் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, சரியானபடி கிரவுண்டு வந்து கொடுக்க மாட்டேங்க எப்போவுமே. அதனால் எப்போ ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணாலுமே எல்லா ஆடியோ போர்ட்ஸில் இருக்கிற கிரவுண்டு வந்து காமனாக ஆவரா போல் பார்த்துக்கிட்டாலே போதுக்கும், நமக்கு வந்து ஆடியோ ரிசல்ட்டு பக்கவாக இருக்கும். போர்டோடைய குவாலிட்டி வைஸ் பார்த்தாச்சுன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஹை பவரில் வந்து நீங்கள் பவர் ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணும்போது இது போல் நீங்கள் சப்புக்கெலாம் இந்த போர்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டிசி ஃபேனை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 to 20 ஹவர்ஸ் ரன் பண்ணும்போது போர்டெலாம் வந்து ஓவராக ஹீட் ஆகும். இது போல் டிசி ஃபேனை வச்சு யூஸ் பண்ணும்போது போர்டுடைய லைஃப் வந்து நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த போர்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.